உலகத்துல தேவன் உண்டாக்காததுக்கு மேல அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள அதுக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு. உன் மாம்சத்துல இருக்குது, உன் கண்ணுல இச்சை இருக்கு, உன் மாம்சத்துல இச்சை இருக்கு. பெருமையான பேச்சு எள்ளு போல பக்கவாடு வச்சா போறோம், பிடிச்சு நிறுத்த முடியாது. சிலரை ஒன்றும் இல்லாமல் கிடக்கும், எள்ளு போல வருமானமா அப்படி இப்படி வந்துட்டுன்னு வச்சுடுங்க, அடுத்த தலையெல்லாம் கழுத்தெல்லாம் இப்படி தான் இருக்கும். கழுத்தில் சிலருக்கு ஒரு செயினும் இருக்காது, ஏதோ டூப்ளிகேட்டை வேண்டி போட்டு நடக்கும். கொஞ்சம் பக்கவாடு கொஞ்சம் எல்லாம் வேண்டி போட்டு தான் சிலருக்கு நடைய நான் பார்த்துருக்கேன், இப்படி தான் இருக்கும். இந்த கரும் சியோன் குமாரத்தி எப்படி கண்களை மருட்டி பார்த்து என் சாரியை பாப்பாவளா, என் பேண்டை பாப்பாவளா, என் டெக்கரேஷனை பாப்பாவளா, மிரட்டி பார்த்து. அல்லேலூயா. ஏசாயா 3:16 படித்து பார்க்கணும். கண்களை என்ன செய்யுது? ஆமாம், இப்படி தான் போவோம். கண் அங்கே போயிடும். கருவுள்ளி எங்கே போவோம்? இப்படி தான் போவோம். அங்கே போவோம், அந்த ஆள் பார்க்குதா, இங்கே போவோம், அந்த ஆள் பார்க்குதா. பாருங்க, எனக்கு ட்ரெஸ்ஸை பாக்கியாவளா கல்யாண வீட்டில் நான் அப்படி போட்டிருக்கேன் நிறைய. அகந்தையாக பார்க்கறது, கழுத்தை நெறித்து பார்க்கறது, ஒய்யாரமாக நடக்கிறது. அல்லேலூயா. காலில் சிலம்பு போட்டுக்கிட்டு சலக்கு சலக்குன்னு நடக்கிறது. இப்போ உலகத்தில் உண்டாகாத காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் அன்பு வைக்காதிருங்கள். உனக்கு இச்சை இருக்கா, மாம்ச இச்சை இருக்கா, பெருமை இருக்கா, அதில் அன்பு வைக்காத, அதை விட்டுரு. நீ எப்போ ஆண்டவருக்குள்ளே வந்தியோ அதில் இருந்து நீ விடுதலை அடையணும். அல்லேலூயா.